அனைவருக்கும் வணக்கம். மைகாட் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இன்றைக்கி கர்மரம்மா கோயிலில் அன்னதானத்துக்காக தான் அந்த புளி சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். வேர்க்கலையும் அதே போல் வறுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது புளி சாதத்துக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது வேர்க்கடலையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுத்து தோல் எடுத்தது. இதுவுமே நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இன்னும் நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே. இப்போ காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம பூண்டு வந்து சேர்க்கலை. இது கோயில் பிரசாதம். கர்மாரியம்மா கோயிலில் வந்து பூண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க, அதனால் பூண்டு சேர்க்காம தான் அந்த புளி சாதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காஞ்ச மிளகா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சுட தண்ணியில் ஊற வச்ச புளியை வந்து இப்போ நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. அதாவது புளி வந்து ஏற்கனவே சுட தண்ணியை தான் ஊற வச்சுருக்கோம். இருந்தாலும் பச்சை வாசனை போய் நம்மளுக்கு ஓரளவுக்கு திக்னஸ் வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இது வந்து மூடி போடாமல் கொதிக்க வைங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பெருங்காயமும் நான் ஆட் பண்ணேன். அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாதம் வந்து வெந்துட்டு இருக்கும்போது காமிச்சேன் உங்களுக்கு. அது வெந்துடுச்சு, நான் வடிக்கலை. அதுலேயே நான் வந்து தண்ணி அளவாக வச்சு, பச்சை அரிசி தான் இது, வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா நம்ம வறுத்து வச்சுருந்தால அதை வந்து நான் மிக்சியில் கொரன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து விடுங்க. மொத்தமாக போட்டோன்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்மளுக்கு எண்ணெய் தனியாக, புளி கரைசல் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்குது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த அந்த சாதம் வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது சாதம் வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் வந்து நான் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. பெருங்காயத்தூளில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோவிலுக்கு இப்போ சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி பௌர்ணமி பூஜை. இன்றைக்கி நான் அதனால் பிரசாதம் புளி சாதம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ புளி சாதம் வந்து இப்போ பாத்திரத்துலேயும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பிரசாதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கோவிலுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.